வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பங்க்சுவேட்டர்ஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பங்க்சுவேட்டர்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டூ டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து யுனரி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லி. ஸோ யுனரி ஆப்ரேட்டர்ஸ் இட் ரெக்வயர்ஸ் ஒன்லி ஒன் ஆப்ரண்ட். இந்த இடத்துல ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஆப்ரண்ட்னா என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் வேரியபிள். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா வேரியபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ ஆப்ரண்ட்னா என்ன வேரியபிள். ஏன் வந்து வேரியபிள் ஆப்ரண்ட்னு சொல்லும்? இஃப் அ வேரியபிள் ப்ரெசென்ட் இன் அன் எக்ஸ்பிரஷன் இஸ் செட் டு பி அன் ஆப்ரண்ட். இப்போ பாருங்களேன் மைனஸ் ஏன்னு இருக்குது. அப்போது ஏ இந்த மைனஸ் ஒரு ஆப்ரேட்டரும் ஒரு வேரியபிளும் சேர்ந்தால் இதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன். அப்போது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் டைமில் இந்த ஏவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ரண்ட்னு சொல்லுவோம். பைனரி ஆப்ரேட்டர் இட் ரெக்வயர் டூ ஆப்ரண்ட்ஸ், அதாவது ஏ ப்ளஸ் பி. ஏனுடைய வேல்யூவையும் பியோடைய வேல்யூவையும் ஆட் பண்ண போகிறோன்னா இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவையும் ஆட் பண்ணும். ஸோ அட் த டைம் ஆஃப் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் இந்த ஏ பிங்கிற வேரியபிள்ஸை ஆப்ரண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் ஏ அண்ட் பி ஆர் ஆப்ரண்ட்ஸ் ப்ளஸ் இஸ் தி ஆப்ரேட்டர். சரி, பேசிக்காக ஆப்ரேட்டர்னால் என்ன? இட்ஸ் அ செட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் சிம்பிள்ஸ். இது வந்து ஒரு கம்ப்யூட்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு ஆப்பரண்ட்ஸ் ஒரு ஆப்ரேட்டர்ஸை ஃபார்ம் பண்ணி நமக்கு புதுசாக ஒன்று கிடைக்கக்கூடியது அதுதான் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்ஸ் அ செட் ஆஃப் சிம்பிள்ஸ் தட் ஈல்ட் அ வேல்யூ. இவ்வளோதான். இதில் வந்து யுனரி சொல்லியிருக்கோம், பைனரி சொல்லியிருக்கோம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். யுனரி ஆப்ரேட்டர்ஸ் இப்போ பார்த்தீங்க மைனஸ் ஏ ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஆப்ரேட்டருக்கு ஒரு ஆப்ரண்ட் மட்டும் இருக்குது யுனரி ஆப்ரேட்டர். பைனரி ஆப்ரேட்டர்ஸில் செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பைனரி ஆப்ரேட்டர்ஸில் இருக்குது. பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட், இது ஒரு 4 டைப்ஸாக பிரிக்கலாம். ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4+4 8 டைப்ஸாக வந்து நம்ம பைனரி ஆப்ரேட்டர்ஸ் பிரிக்கலாம். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன். வாட் இஸ் மீன் பை அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கும்போது ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதுதான் நார்மலாக படிச்சிருப்போம். இதில் வந்து C++லாம் படிச்சிருக்கோம். டிவிஷன்லேயே 2 விதமான டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மாடுலோ டிவிஷன், இன்னொன்று நார்மல் டிவிஷன். ஆனால் இங்கே பைத்தானில் நீங்கள் 3ஆவதாக இன்னொரு டிவிஷன் படிக்க போகிறீங்க. அது வந்து ஃப்ளோர் டிவிஷன். அதாவது டிவிஷன் ஆப்ரேட்டர் which will give a quotient value and மாடுலஸ் ஆப்ரேட்டர் which will give தி ரிமைண்டர் வேல்யூ. அப்புறம் இந்த ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜரான ஒரு கோஷன்ட் வேல்யூவை கொடுக்கும். இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து யூ ஆர் வெரி ஃபெமிலியர் வித் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த மாடுலஸும் உங்களுக்கு தெரியும். இதில் ஃப்ளோர் டிவிஷனை பற்றி நான் சொல்லணும்னா ஃப்ளோர் டிவிஷனுடைய ஆப்ரேட்டர் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் வந்து கேட்டிங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன். நார்மலாக இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது டிவிஷன். இப்போது 5 டிவைட் பை 2 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2.5 வரும். நெக்ஸ்ட் இதே 5 ஃப்ளோர் டிவிஷன்னா 2 மட்டும்தான் வரும். நார்மலாகவே C++ல பார்த்தீங்கன்னாவே இதுக்கே 2 தான் வரும். ஏன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எடுக்காது இஃப் வி டிவைட் போத் இன்டீஜர் வேல்யூஸ். பட் இன் பைத்தான் பாயிண்ட்ஸில் தான் கொடுக்கும். இதே ஃப்ளோர் டிவிஷன் கொடுத்திங்கன்னா இன்டீஜர் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ஃப்ளோர் டிவிஷன் எக்ஸ்ட்ரா. இதில் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்கொயர்ஸை சொல்கிறது. எக்ஸ் ஸ்கொயர் இப்போ வந்து 5 ஸ்கொயர்னு கொடுக்குறோன்னா நமக்கு என்ன வரும்? 25 வரும். அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது தனித்தனியாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? ஒரு எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய 2 ஆப்ரண்ட்ஸை கம்பேர் பண்ணி இட் வில் ரிட்டர்ன் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல்ட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அப்புறம் நாட் ஈக்குவல் டு. ஸோ இப்போ if A less than B ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது ட்ரூவாக இருந்தால் சர்டன் கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். இல்லை ஃபால்ஸாக இருந்தால் இன்னொன்று. இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் இனிமேல் ஃபர்தர் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கலில் நமக்கு இருக்கிறது 3 ஆப்ரேட்டர்ஸ் தான். அண்ட், ஆர், நாட். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம 2 ஆப்பரண்ட்ஸை கம்பேர் பண்ணி கொடுக்கும். பட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் 2 எக்ஸ்பிரஷன்ஸை கம்பைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் A greater than B at the same time A greater than C. இப்போது A வேல்யூ Bயை விட கிரேட்டராக இருக்கணும், அட் த சேம் டைம் Cயை விடவும் கிரேட்டராக இருக்கணும். அப்போ இந்த அண்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு லாஜிக்கல் அண்ட். இது நம்ம C++ல படிச்சிருக்கோம். பைத்தானில் அண்டுக்கு சிம்பிள் கிடையாது, AND அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட், ஆர்,
நாட். டைரெக்டாக இதை ஒரு கீவேர்ட்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் C++ல் வர மாதிரியே தான் பைத்தான்லையும். உங்களுக்கு வந்து இன்னும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி நிறைய தெரியணும்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் C++ இருக்குது, அதிலே பாருங்கள், ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். நான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நேம்லேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இட் வில் அசைன் அ வேல்யூ டு தி வேரியபிள். சிம்பிளாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். But value 5 will be assigned to the variable x. அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ என்னென்னா 5. இப்போது நிறைய அசைன்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 3 இப்படி கொடுக்குறோன்னா இப்போது ஆல்ரெடி எக்ஸில் 5 இருக்குது, ப்ளஸ் 3னா இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸை பிரிண்ட் பண்ண சொன்னோம்னா நமக்கு அவுட்புட் 8ன்னு சொல்லி வரும். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லேயே. நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று ஷிஃப்ட் லெஃப்ட், ஷிஃப்ட் ரைட். ஷிஃப்ட் லெஃப்ட், ஷிஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து நார்மலாக ஒரு பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஒரு டெசிமல் வேல்யூவை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். இது ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். எல்லா ஆப்ரேட்டர்ஸ்னுடைய ஒரு கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிள் நான் ப்ரோக்ராமிங் மோடில் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த ஆப்ரேட்டர்ஸுமே வந்து நம்ம இன்னொரு வீடியோஸில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோலேயே நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பைத்தானுடைய ப்ரோக்ராம் வித் அவுட்புட் எக்ஸ்ப்ளனேஷன், கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். பாருங்கள், இஸ் நாட். இது வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். ஐடென்டிட்டினாவே இட் ரெஃபர்ஸ் டு தி ஆப்ஜெக்ட். அதாவது பைத்தானில் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், அவ்வளோதாங்க சிம்பிளாக. நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏல வந்து ஒரு வேல்யூ இருக்குது, பியில் ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம என்ன கொடுப்போம், ஏ இஸ் பி, சேமாக இருந்தால் ட்ரூ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகிடும்னாக்கா ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ ரெண்டுலேயுமே 10 இருந்ததுன்னா ஏ இஸ் பி கண்டிஷன் ட்ரூ. இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஆஸ் பர் திஸ் கண்டிஷன் திஸ் இஸ் ஃபால்ஸ். இப்போ இந்த கண்டிஷன் வந்து எப்போ ட்ரூ ஆகும், ஏ இஸ் நாட் பி இப்படி கொடுத்தா இந்த கண்டிஷனுக்கு ட்ரூ. ஸோ இதை இஸ் அண்ட் இஸ் நாட் ஐடென்டிட்டி ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல் செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் இன் அண்ட் நாட் இன். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வேல்யூ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் லிஸ்ட் வேல்யூஸில் இருக்குதா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஏ இன் AEIOU இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிற ஒரு கேரக்டர் இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸில் இருக்குதா, கண்டிப்பாக இருக்குது. ஏங்கிறது இதுலேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ இன் AEIOU இப்படி கொடுக்குறோம்னா ஐ இருக்கான்னா ஃபஸ்ட்டில் இல்லை, செகண்டில் இல்லை, தேர்டில் இருக்குது. த கிவன் வேல்யூ இஸ் செக் இன் அ சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். அதே நாட் இன்னா நெகட்டிவ், இருக்கக்கூடாது, இருந்தால் இங்கே ட்ரூ சொல்லணும், இல்லைன்னா நாட் இன் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த ட்ரூ கண்டிஷன் வரும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸாகவே நமக்கு ட்ரீட் பண்ணுறோம், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பங்க்சுவேட்டர்ஸ். பங்க்சுவேட்டர்ஸ் ரொம்ப சின்னதுங்க. பங்க்சுவேட்டர்ஸ் மீன்ஸ் சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமில் நம்ம பைத்தானில் எழுதும்போது இங்கே என்னெல்லாம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் பங்க்சுவேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், சிங்கிள் கோட்ஸ் இல்லைன்னா டபுள் கோட்ஸ், அப்புறம் கமா கொடுக்கறது, அப்புறம் லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராக்கெட்ஸ், நார்மல் ப்ராக்கெட், பிரேசஸ், கமெண்ட் லைனுக்கு நம்ம இந்த ஹேஷ் தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து போக போக பார்க்கலாம். ஸோ இது அப்புறம் டாட்டு, கோலன். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் சிம்பிள்ஸ் தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது தான் பங்க்சுவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது என்ன, ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பங்க்சுவேட்டர்ஸ். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.